அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிக ஒரு அற்புதமாக தற்போது வாழ்ந்து கொண்டு வரும் ஒரு சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், தற்போது இவர் உயிருடன் இருந்து வாழ்ந்து வருகிறார். வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார். அவரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இந்த சித்தரை பொறுத்தவரை எங்கிருந்து வந்தார், எந்த ஊரை சேர்ந்தவர், இவர் என்ன செய்கிறார், எங்கு போகிறார், எந்த தகவலுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு ரகசியமாக தான் இருக்கிறது. ஆம், அதே போல் பகலில் மாயமாகி விடுவார். காலையில் நீங்கள் அவரை பார்க்கவே முடியாது. இரவு 6 மணிக்கு மேல் தான் பார்க்க முடியும். விடிகாலை 4 மணி வரை அவரை பார்க்கலாம். இரவில் மட்டுமே தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சித்தரை பற்றித்தான் பார்க்கிறோம். பகலில் எங்கே போகிறார் யாருக்கும் தெரியாது. எங்கு தான் செல்கிறார் அதுவும் தெரியாது. ஆனால் இரவு 6 மணிக்கு மேல் கரெக்டாக வந்து விடுவார். இப்படி ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த சித்தர் பல பரிபாஷைகளை பேசுவதும் பல அமானுஷங்கள் நடத்துவதும் பல விதமான நோய்களை சரி செய்திருக்கிறார். பலரும் அமெரிக்கா, வெளிநாடு போன்ற ஊர்களிலெல்லாம் வந்து இவரிடம் ஆசி பெற்று விட்டு செல்வதும் இங்கு நடக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சினிமா பிரபலங்கள் அதிகமாக படையெடுக்கக்கூடிய சித்தர் ஆவார். அது மட்டும் தானே என்றால் மிக சிறந்த அரசியல்வாதிகளும் கூட இவரை சென்று வணங்கிவிட்டு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. வட மாநிலத்தில் குறிப்பாக பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இவரிடம் கேட்காமல் எதுவும் செய்வதில்லையாம். அப்படி ஒரு சக்தி படைத்த சித்தராக இருக்கிறார். சமீப காலத்தில் கூட ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர் பல கோடி ரூபாய் இழந்த பின்பு இவரை சந்தித்த பின்பு தான் ஏதோ சில பரிபாஷைகள் பேசிக்கிறார். அதன் பின்பு அவருக்கு சரியாகிவிட்டது. இப்படி பல விதமான விஷயங்களை இவரை செய்து மக்களுக்கு ஆசி வழங்கி வருகிறார். சரி, முதலில் இந்த சித்தர் எங்கே இருக்கிறார், இவரை எப்படி பார்ப்பது என்று பார்த்து விடுவோம். இவர் சென்னையை சேர்ந்தவர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அனைவருக்கும் தெரியும். கபாலீஸ்வரர் சென்னையில் மிக பிரபலமான கோவிலாகும். அந்த கபாலீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் கல் மண்டபம் என்று ஒன்று இருக்கும். அந்த கல் மண்டபத்தின் அருகிலே இவர் அமர்ந்திருப்பார். இவரை காலையில் நீங்கள் பார்க்க முடியாது. காலையில் எங்கே போகிறார், எங்கே வருகிறார் யாருக்கும் தெரியாது. ஆனால் இரவு 6 மணிக்கு மாலை 6 மணி ஆகிவிட்டால் டான்று வந்து விடுவார். 6 மணிக்கு வந்தார். இரவெல்லாம் அனைவரும் ஆசீர்வாதம் செய்வார். யாரிடமும் எதுவும் பேசுவதில்லை, யாரிடம் எதுவும் கேட்பதில்லை. எவருக்காக தோன்றினால் பேசி வருவார். இவர் பெயர் கீரை சித்தர் என்று சொல்வார்கள். இவருக்கு பெயர் கீரை சித்தர், அவ்வளோதான் தெரியும். மற்றபடி கீரை சித்தர் என்ற பெயரை தவிர வேறு எந்த வரலாறும் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. சித்தர்கள் போக்கு சிவன் போக்கு என்று சொல்வார்கள். எப்படியோ இவரை தேடி சென்று ஒரு வழியாக தரிசனம் செய்துவிட்டால் நமது பாரங்கள்லாம் தீர்ந்து விடுவோம். ஆம், நம்ம கடனாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகளாக இருந்தாலும் சரி, தொழில் தடை, வியாபார தடை, பணத்தடை, கஷ்டங்கள், கடன்கள், கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்கள் என நமது வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு சம்பவத்தையும் மிக எளிதில் துல்லியமாக கணக்கிட்டு அதற்கு சில பரிகார முறைகளை சொல்கிறார். பரிகாரம் என்றால் என்ன? பணமா இல்லை கோயிலா? எதுவுமே இல்லை. அவரே முதலும் முடிவும் அதை அவரே முடித்து வைத்து விடுவாராம். அவ்வளோ சக்தி படைத்தவராக இருக்கார். எந்த சூழலிலும் வெளியில் எங்கேயும் யாரையும் அனுப்புவதில்லை. அவரே அதை முடிவெடுத்து அந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி வைத்து உங்களை தெளிவாக வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார். அப்படி நிறைய கர்மா, நிறைய பிரச்சனை இருக்கிறது, உங்களால் வாழ முடியாது என்றால் அதற்குரிய சில பரிகாரங்களை அவர் சில சூட்சும ரூபத்தில் செய்து, பரிகாரம் என்பது நமக்கு என்ன செய்வார்னு தெரியாது. ஏதோ நம்மளை திட்டுவார், இல்லை என்றால் ஏதோ சில பரிபாஷைகளை பேசுவார், இல்லை ஒரு விபூதி கொடுப்பார், இல்லை திருநீர் கொடுப்பார், அல்லது எதுவுமே இல்லை என்றால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயில் அருகில் என்று சாமி கும்பிட சொல்வார். இப்படி ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்வாரை தவிர என்ன சொல்கிறாரு புரிவதில்லை. அவ்வளோதான் உண்மை. என்ன சொல்ல போகிறார், என்ன செய்வார் என்று தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை அவர் சொல்வார். ஆனால் பிரச்சனைகள் முடிந்துவிடும். எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆபத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நொடியில் சரி செய்யும் சக்தி இந்த சித்தருக்கு உண்டு. நீங்கள் ஒரு முறை சென்னை கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் உள்ள கல் மண்டபத்தில் அருகே உள்ள கீரை சித்தரை சென்று பார்த்தால் வாழ்க்கையில் அனைத்து விதங்களிலும் நீங்கள் வெற்றி பெறலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பணக்காரர்கள், விஐபிகள் என பலரும் இந்த சித்தரை சென்று தரிசனம் செய்யும் அதிசயம் நடக்கிறது. நீங்களும் சென்று அவரது ஆசீர்வாதம் வாங்குங்கள். நலமுடன் வாழுங்கள். நன்றி.